தரவரிசை. இது ஒன்றும் இல்லை, ஸ்டேட்மெண்ட் அந்த நம்பர் ஜாலகத்துக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை பற்றி முன்னாடியே இது பண்ணியிருப்போம். நான் ஒரு வரிசையிலேருந்து இருபுறமும் பார்க்கும் பொழுது, இருபுறமும் இருந்து பார்க்கும்பொழுது 7வது இடம். இந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 7வது இடம், இந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 7வது இடம். அப்போ எனக்கு இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க? நான் ஒரு ஆள். அந்த வரிசையில் எத்தனை பேர் இருப்பாங்க? அவ்வளோதான். 2 6 12. அவனையும் சேர்த்திக்கணும்ல. தப்பு பண்ணீங்களா? நான் பிரித்து சொல்லியுமே தப்பாக சொல்கிறீங்க பாருங்க. அது வரிசை. நான் ஒரு வரிசையில் நிற்கிறேன், இருபுறம் இருந்து பார்க்கும்பொழுது 7வது இடத்துல இருக்கேன். சரியா? அப்போ அந்த வரிசையில் எத்தனை பேர் இருப்பாங்க? இதான் நான் 7வது இடம். இப்படி பார்த்தாலும் 7வது, இப்படி பார்த்தாலும் 7வது. இப்போ எனக்கு இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பாங்க? 6. எனக்கு இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பாங்க? 6. இப்போ மொத்தம் எத்தனை பேர்? 12 1 13. 12 1 13. ஓகேவா? வார்த்தை தான். எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு. தப்பாக சொன்னீங்களா? அது நான் பிரித்து கொடுத்துமே தப்பு. அதான் ரீசனிங். அடுத்து போகலாமா? ஒரு நபர் பின்புறம் இருந்து 49வது தரத்தில் உள்ளார். ரேங்க் லிஸ்ட் போடுறாங்க. பின்னாடி இருந்து 49வது தரம். அப்போ அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கான்னு அர்த்தம்? 48 பேர் இருக்கான்னு அர்த்தம். அவருக்கு பின்னாடி இதான் அவர். ஏற போட்டுக்கலாம். அவரின் நண்பர் பின்புறம் இருந்து 58வது இடத்துல இருக்கார். 58வது இடத்துல பின்னாடி இருந்து. அவரை நண்பரும் முன்புறம் இருந்து எத்தனையாவது ஆள்? சரி. மேலும் ஏ என்பவர், இவர் ஏ முன்புறம் இருந்து ஏ என்பவர் முன்புறம் இருந்து 10வது இடத்துல. இங்கேருந்து வந்தால் எத்தனாவது? ஆமாம் 10வது. இதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. 49 9 கூட்டினா எவ்வளவு? 58. கரெக்டா? முன்புறத்துலேருந்து 10வது இடத்துல இருக்கார் ஏ. புரிஞ்சுதா? அப்போ இவர் இது 10 49 2 1 தான். இப்படி பார்த்தா 10வது இடம், இப்படி பார்த்தா 49வது இடம். இப்போ முன்புறம் இவர் கீழே, இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர். இவர் தான் 10வது ஆள். 49 9 கூட்டுங்க எவ்வளவு? 58. அப்போது அவரோட நண்பர் எத்தனாவது ஆளாக இருக்கார்? ஃபஸ்ட் ஆளாக இருக்கார். ஏன்னா மொத்தம் இந்த பக்கம் இருந்து வந்தாங்க என்னது? 9 பேர் தானே இருக்காங்க. இதானே ஆரம்பம். புரியுதா இல்லையா? யாருக்கு புரியல கை தூக்குங்க. புரியுதாம்மா? புரியல தானே? புரியல. இன்னொரு தடவை சொல்கிறேன், அதே தான் சொல்லுவேன், திரும்பவும் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏ என்ற நபர் பின்புறம் இருந்து, இங்கேருந்து சரியா 49வது இடத்துல இருக்கார். அப்போ அவர் கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 48 பேர். அவர் தான் 49. அவரின் நண்பர் பின்புறம் வந்து 58வதாக இருக்கார். அதே இங்கேருந்து 58வது. இது 49ன்னு வச்சிங்கன்னா 50 51 52 அப்படி பின்புறம் இருந்து ஏரோ போட்டுக்கலாம். ரைட். மேலும் ஏ என்பவர் முன்புறம் இருந்து 10வதாக இருக்கார். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10வது ஆள். முன்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 1 2 3 4 அப்படி. அப்போ அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர்.
9 பேர் இந்த பக்கம், முன்னாடி 9 பேர், பின்னாடி 48 பேர். கரெக்டா? சரி, 49ஓட 9 கூட்டுங்க, என்ன வரும்? 58. இவர் எத்தனாவது ஆளாக இருக்கார்? ஃபஸ்ட் ஆளாக இருக்கார். அம்மா புரியுதா? அல்லது இப்படி போங்க, அப்படி தான் போகணும். ஒரே ரூட்டு தான் முடிஞ்சது. அது முட்டுச்சந்து தான் அடுத்தது. 9 பேரை கூட்டினா 58 வந்துடும். முதல் ஆள், அதுதான் முதல் ஆள். யார்? அவரோட நண்பர். போட்டு வரீங்களா? சும்மா சிம்பிளாக யோசிக்கணும், பிரித்து பார்க்கணும். எத்தனாவதுலாம் எத்தனாவது ஆள் சால்வ் பண்ணிவிட்டு வாங்க பார்ப்போம்.